வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 3வது T20 மேட்ச்சு. இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி போட்டிருக்கோம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்மளால் டாஸ் தோற்றுட்டாப்பில் சூரியகுமார் யாதவ். அவர் எப்போ தான் டாஸ் ஜெயிப்பாருன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எத்தனாவது 6வது மேட்ச் தொடர்ந்து டாஸ் தோற்றுருக்காருன்னு நினைக்கிறேன். வேறு லெவலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மார்க்கம் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளை பேட் பண்ண சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்மன் கில் வழக்கமான ஒரு மோசமான ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டு போனார். மோசமான ஒரு ஷாட்டு அடித்து அவுட் ஆகிட்டு போனார். ஒரு T20க்கு செட் ஆக மாட்டார்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இந்திய டீம் வாய்ப்பு கொடுக்குது, பண்ணிட்டு பார்க்கலாம் நண்பர்களே. அப்புறம் HSC ஜெய்ஸ்வால் ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டாப்பில். அவர் கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் வந்து ஸ்பாட் வந்து கன்ஃபார்மு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் இப்போ பெஞ்சிலே உட்கார வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. நல்ல அருமையான ஒரு ஆட்டம் ஆடினார் நண்பர்களே. சூப்பர். ஒரு சூரியகுமார் கூட ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு நல்லா போட்டு நல்லா இது பண்ணார். அப்புறம் பார்த்திங்கன்னா திலக் வர்மா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேங்க, ஒரு குருட்டடி கோவிந்தன், விளையாடவே மாட்டான், சும்மா ஏனதானு விளாண்டுட்டு போவான். அவனாலவே மும்பை இந்தியன்ஸில் விளாண்டான்னு சொல்லி ஒரு 2 இன்னிங்ஸ் விளாண்டான். அவனை தூக்கி டீமில் எடுத்து போட்டிருக்காங்க, எதுக்குன்னே தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியகுமார் 56 பாலுக்கு 100, 7 4 8 6. புளுக்குவாய் ஓவராக பொழந்துட்டாப்புல. புளுக்குவாய் ஓவரை எதுக்கு ஓவர் போட வந்தானே அவனுக்கும் தெரில. சம்சி ஓவரில் ஒரு அருமையான ஆஃப் சைடில் ஒரு ஷாட் அடித்தார், நல்லா 2 6. சம்சி ஓவரில் மகராஜ் ஓவரில் அடித்தார். நல்லா வேறு லெவல் பேட்டிங் நேற்றுக்கு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் அவுட் ஆனோடனே அப்புறம் ஜித்தேஷ் ரிங்கு சிங்கு வந்தார். ஓரளவுக்கு கொஞ்சம் விளாண்டாப்பில். பட்டு அது நல்ல ஷாட்டு தான், ஆனால் நல்ல பில்டிங் பண்ணி அந்த கேட்சை பிடிச்சிட்டாங்க. அந்த ஸ்டெப்ஸு அவர் பிடிச்சிட்டாரு. அதனால் கொஞ்சம் ரிங்கு சிங்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு கேம் தானேங்க, அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கூட. ஜித்தேஷ் சர்மா ஹிட் விக்கெட் ஆகிட்டு போயிட்டார் கடைசியில். ஏன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு பால் அப்படி தான் போய் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஸ்டம்பை மிஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி 4 அடிச்சுட்டு இப்படி அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஜடேஜா ரன் அவுட்டு. கடைசி நேரங்களில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அப்புறம் பவுலிங் பார்த்திங்கன்னா அந்த பர்கரா அந்த பையன் வந்து மெய்டன் இது டெபுவில் ஒரு விக்கெட் எடுத்தார். மகாராஜ் நல்லா போட்டாப்புல. சம்சி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போட்டார். வில்லியம்சனை பொழந்துட்டாங்க. 4 ஓவர் போட்டு 46. மார்க்கம் 1 ஓவர் போட்டு 15 ரன்னு. திருப்பி நம்ம ஆளுங்க பவுலிங் அவங்க பேட்டிங் பண்ண வந்தாங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஒரு ரன் அவுட்டு. அப்புறம் இந்த விக்கெட் கீப்பர் ஒரு ஆள் யார் பேர், அந்த பையன் கூட வாயில் நுழைய பேர் ஒரு 3 பாலுக்கு 4 ரன்னு. மார்க்கம் கொஞ்சம் நல்லா அருமையாக விளாண்டார். பட் ஜடேஜா ஓவரில் அவுட் ஆகிட்டாப்பில். 14 பாலுக்கு 25, 3 4 2 6. கிளாஸ்னு கொஞ்சம் எதிர்பார்த்தேன், அவுட் ஆகிட்டார். மில்லர் கொஞ்சம் கடைசி வரைக்கும் போராடினார். கடைசி விக்கெட் அவர் தான் விழுந்தார். 25 பாலுக்கு 35, 2 4 2 6. அப்புறம் மற்றபடிக்கு அங்கே சொல்கிற அளவுக்கு பேட்டிங் ஒன்றும் இல்லை நண்பர்கள். எல்லாம் டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. இதில் அக்ஷிப் சிங்கு பரவாயில்ல, இந்த மேட்ச் நல்லா போட்டார். 2 ஓவர் போட்டு 13 ரன் கொடுத்த 1 விக்கெட்டு. ஜடேஜா 2 விக்கெட்டு. குந்திப்பு 5 விக்கெட்டு. அன்றைக்கி பிறந்தநாள் வேறு, ஒரு கலக்கு போட்டார். போட்டு என்னமோ செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் சாதமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பிச்செல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இவங்க தேவையில்லாமல் ஷாட்டை ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதான் உண்மை நண்பர்களே. ஏன்னா ஸ்கோர் 200 ரன்னுங்கும் போது உங்களுக்கு ப்ரெஷராக இருக்குமில்ல உங்களுக்கு, அதனால் தேவையில்லாமல் ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க நண்பர்களே. அதான் உண்மை சொல்ல போனால். மற்றபடிக்கு இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்னா சூரியகுமார் தான் வழக்கம் போல். மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான், மேன் ஆஃப் த சீரீஸும் அவர் தான். குந்திப்பாக நல்லா போட்டாப்புல. அது போக உங்களுக்கு ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஒரு மேட்ச் நல்லா விளாண்டு போய் கொடுத்துருக்காரு. இதில் வந்து நம்ம மோசமான ஒரு வாய்ப்பை வீணடிச்சதுன்னா சுப்மன் கில் தான். 2 மேட்சும் வாய்ப்பு கொடுத்தாங்க, வீணடிச்சிட்டாப்புல. மற்றபடி திலக் வர்மா 2 மேட்ச் கொடுத்தாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாப்புல. அது ஃபஸ்ட் மேட்சாவது 1 2 4 6 குருட்டடியில் போச்சு. இந்த மேட்ச்சில் அதுவும் இல்லாமல் போச்சு. என்ன கர்மமோ இதெல்லாம் இவங்கெல்லாம் டீமில் எடுத்து வச்சுக்கிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம் நண்பர்களே. சவுத் ஆப்பிரிக்கா வந்து அதிக ரன்னில் தோற்றது வந்து இது ஒரு ரெக்கார்டு மாதிரி ஆயிருக்குங்க. 106 ரன். இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட 107, அப்புறம் டர்பனில் 111 ஆஸ்திரேலியாவோட 2023. இந்த வருஷம் தான் 3மே நடந்திருக்கு. 111, 107, 106 ரன்னில் தோற்றுருக்குறாங்க இந்த 2023. அது கூட பாகிஸ்தானில் 93 ரன்னில் தோற்றுருக்காங்க. இப்போ 4 ரெக்கார்டு இந்த வருஷம் வந்திருக்குங்க அவங்களுக்கு, பாருங்கள் எப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர், அதாவது பர்த்டே அன்னைக்கு எடுத்தது வந்து குல்தீப் யாதவ் தான். 5க்கு 17, ஹர்ஷங்க 4க்கு 9, இம்ரான் தாஹி 4க்கு 21, கார்த்திக் மையப்பன் 4க்கு 25.
பரவாயில்ல. லோவஸ்ட்டு டோட்டல் ஆல் அவுட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து 89, 95 இந்தியா கூட, அப்புறம் வந்து 96, 98, 100 பாகிஸ்தான் கூட. இந்த மாதிரி லோவஸ்ட் ஸ்கோருக்கு ஹையஸ்ட் வெற்றி வந்து அதிக ரன்னில் மார்ஜினில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கூட அகமதாபாத்தில் 168, அயர்லாண்டு கூட 143, சவுத் ஆப்பிரிக்காவோட 106. எல்லாமே வந்து இந்த 2023 நடந்திருக்குது. பரவாயில்ல, நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி தான் நண்பர்களே. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் மழையினால தடைப்பட்டு போச்சு. அப்புறம் இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதனால பாதி மழை பெஞ்சது. பட் அது கூட அவங்களுக்கு சாதகமாக போச்சு. பட் மழை இல்லாமல் கொஞ்சம் ஃபுல் மேட்ச் நடந்தால் கூட இந்த டக் வெல்த் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கலாம் போல் தோணுது. ஏன்னா அந்த மேட்ச்லேயும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருக்கலாம். பட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே வேறு என்ன சொல்கிறதுனா, இப்போ இந்த டீமில் வந்து முகமது சிராஜ் 3 ஓவர் போட்டு ஒரு மீடன் 13 ரன் கொடுத்துருக்காரு. முகேஷ் குமார் 2 ஓவர் போட்டு 26 ரன் 1 விக்கெட்டு. அக்ஷதீப் சிங் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 13 ரன் கொடுத்து 1 விக்கெட்டு. ஜடேஜா 3 ஓவர் போட்டு 25 கூட 2 விக்கெட்டு. திலக் வர்மா 1 ஓவர் போட்டு 4 ரன்னு. குல்தீப் யாதவ் தான் சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அக்ஷதீப் சிங் இன்னமும் ஒரு மேட்ச் நல்லா போடுறாப்புல, ஒரு மேட்ச் ரன்னாக கொடுக்குறாப்புல. பட் அவர் நம்ப முடிய மாட்டேங்குது. எந்த மேட்ச் விளையாடுவார், எந்த மேட்ச் இதுவாகுன்னு சொல்லி எதுவுமே இது வரைக்கும் நம்பவே முடியலை. சூரியகுமார் தான் தரமான ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டு கொடுத்துட்டு போயிட்டாருங்க. நல்ல ஒரு பேட்டிங்கு. பட் நான் கூட நல்லா இந்த ஜோகன்ஸ் பார்க் வந்து நல்ல பேட்டிங் விக்கெட் தான். ஏன்னா இந்த 434 ரெக்கார்டு கூட இங்கே தான் பிரேக் பண்ணாங்க. பட் அப்படி இருக்கும்போது ஒரு சுப்மனுக்குலாம் நல்ல வாய்ப்பு, திலக் வர்மாவுக்கு நல்ல வாய்ப்பு, அவங்களாம் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அவங்க அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. பட் சூரியகுமார் வந்து அதை கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாப்புல. இந்த மாதிரி பிச்சில் நம்ம விட்டால் சோழி முடிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டிஷனில் போட்டு ஆடி பொழந்துட்டாப்புல போட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸு. அது 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போச்சு நண்பர்களே. பார்த்துருப்பீங்க நீங்கள், ஹைலைட் பாருங்கள். பார்க்கலன்னா 6 எல்லாம் சூப்பராக அடித்தாப்புல. ஸ்பின்னர் நல்லா விளாண்டாப்புல. அது இந்த புளுக்குவாயை ஓவரெல்லாம் அட்டி கொண்டுட்டாப்புல. 3 ஓவர் போட்டு 33 ரன்னு. அந்த வில்லியம்ஸ்னா அவன் ஓவர்லேயும் போட்டு பொழந்துட்டாங்க. 4 ஓவர் போட்டு 46 ரன்னு. எல்லா ஓவரும் மார்க்கம் ஒரே ஓவர் 15 ரன்னு. எல்லா ஓவர்லையும் நல்லா அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 டே சீரிஸ் வருது நண்பர்களே. அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறோம் நண்பர்களே. அது என்னென்னு பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான், அவ்வளோதான் நண்பர்களே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா போய் T20 சீரிஸ் நம்ம தோற்றதே இல்லை நண்பர்களே. அந்த ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணியாச்சு. ஆமாம், இது வரைக்கும் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் போய் சீரிஸ் தோற்றதே இல்லை. அந்த ரெக்கார்டை நம்ம இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சதுனால இந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணியாச்சு நண்பர்களே. இதுதான் இதோட தகவல்கள். இன்றைக்கு தகவல் இந்த மேட்சை பற்றி இதுதான். வேறு இதில் வந்து எல்லாம் சொல்லியாச்சு. வேறு இதில் வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னா என்ன, அடுத்து 3 மேட்ச் இருக்குது ஆப்கான் கூட. பட் அந்த மேட்ச்லாம் எப்படி போகணும்னு தெரியல, யார் எடுப்பாங்கன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுனால இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங், சூரியகுமார், ஜெய்ஸ்வால், அப்புறம் வந்து ஜடேஜா, அப்புறம் வந்து வேறு அந்த ரவி பிஷ்னால் பையன், இந்த 5 பேர் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக உள்ளே போவாங்க நண்பர்களே. குல்தீப் யாதவுமே ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பட் இன்னும் கொஞ்சம் மேட்சுக்கெல்லாம் இருக்குது, பார்ப்போம் கூட்டிகிட்டு போவாங்கன்னு. ஏன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. ரைட்டு, ஜடேஜா குல்தீப் போவாங்க. அக்ஷர் பட்டேல் இருக்காப்புல, நல்லா போட்டிருக்காப்புல. அங்கே வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷனில் எத்தனை ஸ்பின் பவுலர் எடுத்துகிட்டு போவாங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. பட் ஃபாஸ்ட் பவுலர் இதிலிருந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஏன்னா சமி, பும்ரா வந்துட்டாங்கன்னா சிராஜ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு முகேஷ் குமாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தீபக் சாகர் ரெடி ஆகிட்டா தீபக் சாகர் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது தீபக் சாகருக்கு. பட்டு பார்ப்போம் நண்பர்களே, எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே, நன்றி.